இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, பொருளாளர் அண்ணன் வெங்கட்ராமன் அவர்களே, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் ராஜசேகர் அவர்களே, கொள்கை பரப்பு துணை செயலாளர் சகோதரி தகிரா அவர்களே, உறுப்பினர் சேர்க்கை பிரிவு செயலாளர் சகோதரி விஜயலட்சுமி அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் 2 மாசம் ஆச்சு. 2 மாசத்துல தமிழகம் முழுவதும் ஒரு புது உணர்வு கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் அது உணர முடிகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக 2 தலைமுறைன்னு சொல்லலாம், அரசியலை விட்டே ஒதுங்கி வெறுத்து ஒதுங்கி இருந்த பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் இன்னைக்கு இந்த 1 வருஷமாக ஒவ்வொரு அரசியல் நிகழ்வையும் உற்று நோக்கி கவனிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் அதை உணர்ந்திருப்போம். உங்க எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் முதல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும், தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பொதுமக்கள் உற்று நோக்கி கவனிச்சு உங்க எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்பாங்க. என்ன மீட்டிங் போனீங்களா, வந்தீங்களா, எப்போ அடுத்த மீட்டிங்கு கேட்டுட்டே இருப்பாங்க. இது ஒண்ணுமில்லை, கிட்டத்தட்ட மக்கள் 40 ஆண்டுகளாக 50 ஆண்டுகள் அரசியலும் அரசியல்வாதிகளையும் பார்த்து வெறுத்த மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த 40-50 ஆண்டுகளாக இப்ப இருக்கிற இந்த அரசியல் தலைவர்களும் சரி, மற்ற கட்சியினரும் சரி, ஒரு பெரிய வித்தியாசத்தை வச்சிருக்காங்க. அரசியல்வாதிகள்னா ஒரு உயரமாகவும், பொதுமக்கள்னா ஒரு கீழையாகவும், இவர்களுக்குள்ள இடைவெளி, மிகப்பெரிய இடைவெளி. அதில் வெறுத்த மக்கள் தான் மாற்றமாக தமிழக வெற்றி கழகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு இந்த ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொரு நிமிடமும் இவர்களுக்கு எவ்வளவு நம்ம மாற்றாக இருப்பேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு அறிக்கையிலும் ப்ரூவ் பண்ணிட்டு வர்றார். அதுல ஒரு சின்ன நிகழ்வு, என்னை பாதித்த ஒரு நிகழ்வை பத்தி சொல்றேன். இன்னைக்கும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம். பரந்தூர் தீர்மானம், பரந்தூர் விமான நிலையம் பற்றிய தீர்மானம். நிறைய பேருக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது அந்த பரந்தூர் தீர்மானத்தோடைய பத்தி. ஏன்னா அது ஒரு விமான நிலையம், அங்க ஒரு விமான நிலையம் வரப்போகுது, அங்க இருக்கிற மக்களை வேற இடத்துக்கு மாற்ற போறார்கள், அது ஒரு போராட்டம் இப்படின்னு தான். ஏன்னா வெளியில் இருக்கவங்களுக்கு அதை பத்தி புரிதல் கம்மியாக இருக்கலாம். இதுக்கு அந்த போராட்டக்குழுவோடு கிட்டத்தட்ட 2 வருடமாக நாங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு அந்த மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் செய்ய முடியுமா அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்தோம். எல்லாம் செவுத்தில் அடிச்ச பந்து மாதிரி திரும்ப வந்துச்சு. ஏனென்றால் அந்த விமான நிலையம் கட்டப்போவது மிகப்பெரிய ஒரு அதானி மாதிரியான ஒரு குழுமம், ஒரு 20,000 கோடி ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஜெக்டை சுற்றி அடுத்த 10 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி அளவுக்கு ஒரு வர்த்தகம், அதாவது வணிக வளாகங்கள், மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் மாலு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இப்படி வரப்போகிறது 1.5 லட்சம் கோடி அளவுக்கான மிகப்பெரிய திட்டங்கள். அப்போ இந்தியா முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய அதிகார மையங்கள் தலையிட்டுள்ள ஒரு ப்ராஜெக்ட் அது. அதில் நாங்கள் நிறைய முயற்சி செய்தோம், ஏதாவது அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமான்னு. அப்போ இந்தியா முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய அதிகார மையங்கள் தலையிட்டுள்ள ஒரு ப்ராஜெக்ட் அது. அதில் நாங்கள் நிறைய முயற்சி செய்தோம், ஏதாவது அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னால் கிட்டத்தட்ட 10,000 பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள் அங்கேருந்து வேரோடு நகர்த்த போகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய வழி. என்னன்னா, அந்த இடத்த பற்றி நம்ம சொல்லணும்னா, அதில் நிறைய நீர்நிலைகள் மாற்றப்படுகிறது, இயற்கை பேரழிவுகள் நிறைய இருக்கு, நிறைய நீர் வழித்தடங்கள் அழிக்கப்பட போகிறது, பெரும்பாலானது விளைநிலங்கள். அதையும் தாண்டி அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கான காம்பன்சேஷனாவது ஒழுங்காக கொடுங்கன்றதான் இப்போ அவங்களுடைய ஒரே குறிக்கோள். இதை பற்றி எந்த அரசியல் கட்சியும் பேசவில்லை, எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பேசவில்லை. அப்போதான் இந்த தீர்மானம் வந்தது. இந்த தீர்மானம் அந்த மக்களோட 1000 நாட்கள் போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் இந்த தீர்மானம். அந்த தீர்மானம், அதாவது நம்மளுடைய முதல் மாநாடு, விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்த தீர்மானத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதற்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி அந்த பரந்தூர் மக்களுக்கு. தன்னுடைய முதல் அரசியல் பயணத்தை பரந்தூர்லேருந்து துவங்குவேன்னு அறிவிச்சார் நம்மளுடைய தலைவர் அவர்கள். சாதாரண விஷயம் இல்லை. முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுதே எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் வந்திருக்கும்னு புரிய முடியும். தலைவர் அவர்களுக்கும் இங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கும் எவ்வளவு பெரிய அழுத்தம், ஏன்னா அவ்வளவு பெரிய லாபிகள் இன்வால்வ் ஆன இந்த இடம். எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் முயற்சி செய்த பொழுது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், தோழமை கட்சி தலைவர்களும், மற்ற தலைவர்களும், அமைப்புகளும் என்ன தெரியுமா பார்த்தாங்க? என்ன ஒரு 10,000 ஓட்டு இருக்குமா அங்க இடத்துல, 10,000 பேர் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்த இடத்தில் அந்த 10,000 பேரையும் 10,000 ஊரிலாக பார்த்தார் நம்மளுடைய தலைவர் அவர்கள். இதுதான் ஒரு தலைவனுக்கான வித்தியாசம். எல்லாரும் 10,000 ஓட்டா பார்த்தாங்க.
10,000 உயிராக பார்த்து அவர்களுக்காக களத்தில் வந்து நின்றார் நம்மளுடைய தலைவர் அவர்கள். இந்த தலைமையை தான் இன்னைக்கு தமிழக மக்கள் தேடிக்கிட்டு இருக்கு. நமக்காக உண்மையாக உழைக்கும் ஒரு தலைவன் தேவை, உண்மையாக உழைக்க ஒரு கட்சி தேவை. எல்லாம் சும்மா ஒரு படம் தான். இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் பலூனு, கருப்பு பலூனு, கருப்பு கொடை. ஆளுங்கட்சி ஆன பிறகு வெள்ளை கொடை, பட்டு வெற்றி சட்டையோட பிரதமரை வரவேற்க வரிசையில் நிற்பார் முதல்வர். ஏன் எதிர்கட்சியா இருக்கப்ப நீங்க விட்ட கருப்பு பலூன்ல அட்லீஸ்ட் வர்றப்ப உங்க எதிர்ப்பையாவது நேரடியாக காட்டலாமே. ஒரு நிமிடம் கூட பிரதமருக்கு மனம் நோகவாமல் செயல்படணும்னு சொல்லி ஒவ்வொரு நொடியும் செயல்பட்டு விட்டு மேடையில் இருக்கிற வரைக்கும் வெளியில் இருக்கிற வரைக்கும் ஒன்றியம்னு கூப்பிடுவாங்க. பிரதமரை மேடையில் வச்சுட்டு ஒரு முறை கூட ஒன்றிய அரசுன்னு சொல்லல, இந்திய அரசுன்னு மாத்திடுவாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அப்படி ஒரு பயம் நேரில் வெளியேறின பிறகு அப்படியே மாற்றுறது. இந்த மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸையும் காம்ப்ரமைஸ்டு பொலிட்டீஷியன்ஸையும் பார்த்த மக்கள் ஒரு மாற்றத்தை, வித்தியாசத்தை தேட ஆரம்பிச்சதான் இந்த தேடலுடைய விளைவு. கடந்த ஒரு வருடமாக நம்ம எல்லாரையும் கேட்டுட்டு இருப்பாங்க அடுத்தடுத்த நிகழ்வை பற்றி, நம்ம இந்த நிகழ்ச்சியை பற்றி எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய காரணம் மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் நம்மளுடைய தலைவர் அவர்கள். இந்த கிட்டத்தட்ட இந்த 4 வருஷம் முடிஞ்சிருச்சு திமுக ஆட்சிக்கு வந்து. 4 வருஷமா மக்கள் நல திட்டங்களை விட்டுருங்க, மக்கள் நல செயல்களை விட்டுருங்க, மக்கள் விரோத செயல்களை தவிர இவர்கள் எதுவுமே செய்யவில்லை. இதுலயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு அண்ணா நகர்ல ஒரு பாலியல் வன்கொடுமை, ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார். அதை 2 நாள் இன்வெஸ்டிகேஷன்ல ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சது. உயர்நீதிமன்றம் தலையிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உடனே திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு உச்ச நீதிமன்றம் போன்ற போய் அதை அப்பீல் பண்ணி அந்த சிபிஐ விசாரணைக்கு தடை கேட்டார்கள். அது அங்க கொட்டு வாங்கினாங்க, அது வேற விஷயம். என்ன சொல்ல விரும்புறாங்க அவங்க? சிபிஐ விசாரணை நியாயமாக விசாரணை நடக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை உடனே நிறுத்த வேண்டிய அவசரம் என்ன? இந்த அவசரம் வேற எதுல காட்டிருக்கீங்களா? 4 வருடமாக போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்கு, கள்ளச்சாராயம் அதிகமா இருக்கு, கஞ்சா விற்பனை அதிகமா இருக்கு. தனி எஸ்ஐடி போட்டீங்களா? தனி விசாரணை குழுவாவது போட்டீங்களா? தனியா ஒரு துறையாவது கிரியேட் பண்ணீங்களா? ஒரு பாலிசி கிரியேட் பண்ற இடத்துல இருக்கிற முதல்வர் எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்க்கறதுக்கு அந்த பதவி. நீங்க வேணா உட்காந்து உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து கூண்டு கிளியாக இருங்க, ஆனா அதுக்கு லயபிலிட்டி பொதுமக்களாக இருக்க முடியாது. ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய நீங்க செய்யற தவறுகளால் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுறாங்க. இதை கேட்பதற்கு யாருமே இல்லை. இதுவரைக்கும் நாம கடந்த 1 வருடமாக நாம என்ன சொல்றோமோ தலைவர் அறிக்கை வந்தா அடுத்த நாள் சொல்யூஷன் வந்துடும். இதுதான் இப்போ இந்த 1 வருஷமா நடந்துட்டு வருது. எப்படி பரந்தூரில் அடுத்த நாள் அறிக்கை வந்துச்சு, அதே மாதிரி என்கிட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்டார், என்னங்க இந்த மாதிரி உங்க தலைவர் வந்து போன தடவை பண்ணையாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. நான் ஒரே ஒரு உதாரணமா சொன்னேன் மக்களே. ஒன்றும் இல்லை, எவ்வளவு பொதுமக்கள் இளைஞர்கள் இங்க இருக்கிற எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டை பெற்றாங்கன்னு தெரியும். அப்போ அந்த ஜல்லிக்கட்டை ரத்து செய்யும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து அந்த கூட்டணி கட்சியில் இருந்தவர்கள்லாம் திமுக. கடந்த முறை ஜல்லிக்கட்டு நடந்தப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒன்றுமே இல்லை, எந்த தகுதியும் இல்லை. அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக துணை முதல்வராக நியமிக்கப்பட்டார். அரசியல் சாசனம் உங்களுக்கு அந்த இடம் கொடுத்ததால் நீங்க வேணா விஐபி கேரில் உட்காரலாம். ஏன்னா அரசியல் சாசனம் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறப்ப விஐபி கேரில் ஏன்னா துணை முதல்வர் உட்காந்துக்கங்க, அதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் பொதுமக்கள் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி தன்னுடைய குடும்பத்தினருடன், தன்னுடைய மகன்களுடன், அவர்களுடைய நண்பர்களுடன் அந்த விஐபி கேலரியில் உட்காந்து அங்கே இருக்கிற ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இது பொது வழியில் நடந்தனால் குறிப்பிட வேண்டிய கட்டாயம் ஆயிருக்கு. இதே இதில் வேற எங்கேயாவது நடந்தது நம்ம இதை கண்டுக்க போறதில்லை. அரசியல் சாசனத்தால் இந்தியன் கான்ஸ்டியூஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலெக்டர் ஓரமாகவும், ஒரு ஐபிஎஸ், எஸ்பி, ஐஜி ஓரமாக நிற்க வைத்துவிட்டு, மினிஸ்டர் ஓரமாக நிற்க வச்சுக்கிட்டு, எம்எல்ஏ எல்லாம் ஓரமாக நிற்க வச்சுட்டு, மேலே குடும்பத்துடன் உட்காந்து ட்ரோன் விட்டு விளையாண்டு இருக்கிறது, போராடி ஜல்லிக்கட்டை பெற்ற மக்கள் ஓரமாக கீழே உட்காந்து இருக்கிறப்ப நீங்க மேலே உட்காந்து அந்த மக்கள் ஒரு நிமிஷம் அந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு ஒரு நொடி நீங்கள் நினைத்திருந்தால் அந்த பண்ணையார் புத்தி வந்திருக்காது. இதுதானே பண்ணையார் தனம். இந்த நிலைமை மாற வேண்டாமா? யாரு உங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கொடுத்தா? அங்க உட்காந்து அந்த கேலரியில் உட்காந்து குடும்பத்துடன் உட்காந்து இருக்க வேண்டிய அந்த ப்ரிவிலேஜ், அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அந்த மக்கள் ஓட்டு போட்டு தானே. நீங்க ஒன்றும் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் உங்களுக்கு மொத்தமாக குத்தகைகளை எழுதி கொடுக்கல. இது எல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் ஓட்டு போட்டு கொடுத்துருக்காங்க.
இந்த நிலைமை மாற வேண்டும் என்று தான் தமிழக மக்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டு 40 வருஷம் 50 வருஷம் வழி இல்லை, இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு வீடுகளிலும் நமக்கு ஓட்டு தயாராகிட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு மாணவன் வந்து கேட்டான், கிட்டத்தட்ட டிப்ளமோ முடிச்சிடலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அண்ணா அடுத்த தேர்தலில் தளபதிக்கு தானே ஓட்டு அப்படின்னா. நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், தம்பி நீ ஓட்டர் ஐடி வச்சிருக்கியான்னு கேட்டேன். ஏன்னா அண்ணன் கேட்டான், அண்ணன் கட்சி ஆரம்பித்த உடனே பதிவு பண்ணிட்டேன், ஓட்டர் ஐடி வந்துருச்சு, ஓட்டர் ஐடி வந்துருச்சு. வீட்லேயும் எல்லார்ட்டையும் கேட்டேன், எல்லார்ட்டையும் ஓட்டருக்கு எந்த பூத் இருக்கவங்க பார்த்துட்டேன்னா, இவ்வளோ தாங்க பூத்து கமிட்டி, இதுதான் பூத்து கமிட்டி. கிட்டத்தட்ட ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கிற கோடிக்கணக்கான பெண்கள், கோடிக்கணக்கான மக்கள், ஒவ்வொரு இல்லமும் நமக்காக தயாராகிட்டு இருக்கு. தளபதி மேல, தலைவர் மேல உள்ள நம்பிக்கையால தயாராகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60களில் இதே மாதிரி, பெரியவர்களுக்கு தெரியும், 60களில் இதே மாதிரியான ஒரு இளைஞர்கள், மாணவர்கள், பெண்களுடைய புரட்சி ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு அண்ணா அவர்கள் மட்டும்தான், வேற எந்த கோபால்வரும் இல்லை, அண்ணா அவர்களுக்காக மட்டுமே, அண்ணாவின் சொல்ல கேட்டு மட்டுமே அந்த புரட்சியின் விளைவாக அன்று ஆட்சியை கைப்பற்றிய திமுக. அப்பயும் இதே மாதிரிதான், திமுகவிற்கு எந்த கட்டமைப்பும் கிடையாது, பூத்து கட்டமைப்பு கிடையாது, எந்த கட்டமைப்பும் கிடையாது. அன்னைக்கு நிறுத்தப்பட்ட வேட்பாளர் எல்லாரும் இளைஞர்கள். அன்னைக்கு அவர்களை எதிர்த்து நின்ற மிகப்பெரிய தலைவர்கள், அப்ப இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அவர்களை நிறுத்தி வைக்கப்பட்டது எல்லாமே இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் நின்று அன்று ஆட்சியை கைப்பற்றியார்கள். அண்ணா அவர்களுக்காக மட்டுமே, திரும்பவும் கோடிட்டு சொல்றேன், வேற யாரும் அந்த கிரெடிட் எடுத்துடக்கூடாது. அதே போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா ஒரே ஒரு மாற்றம் தான், அன்னைக்கு திமுகவுக்கு கட்டமைப்பு இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக மக்கள் மன்றமாக இருந்த தளபதியின் மன்றம் இன்று அரசியல் கட்சியாக மாறி, ஒவ்வொரு பூத்திலையும், இப்ப என்னுடைய சொந்த பூத்தில் நான் சாட்சியாக பார்த்திருக்கிறேன், 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார். திமுகவுக்கு 67 கிடையாது, கட்டமைப்பே கிடையாது. தாண்டி நமக்கு ஒவ்வொரு பூத்தில் நமக்கான வலுவான கட்டமைப்பை 20-30 ஆண்டுகளாக மக்கள் மன்றமாக இருந்தது நமக்கு இருக்கு. நண்பர்களே, மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், இன்னும் 2 மாதத்துல, போன மீட்டிங்லேயே தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், பூத்து கமிட்டி மாநாடு வைக்கணும்னு சொல்லிட்டு. இன்னும் 2 மாதங்கள் தலைவரிடத்திலிருந்தும் பொதுச் செயலாளரிடம் வழிகாட்டுதல் வரும். இன்னும் 2 மாதத்துல அந்த வழிகாட்டுதல் 1% கூட காம்பன்சேட் பண்ணாம நம்ம உழைத்தால் கண்டிப்பாக இப்ப இருக்க அந்த சோ கால்டு பார்ட்டிகளோட மிகப்பெரிய கட்டமைப்பை நாம கொண்டு வர முடியும். 1% கூட காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அவர்களை விட உண்மையாக, உறுதியாக உழைக்கக்கூடிய தொண்டர்களும், இளைஞர்களும், பெண்களும் இருக்கிறாங்க. மற்ற கட்சியெல்லாம் காசு கொடுத்தா தான் பூத்து கமிட்டி, நம்ம கிட்ட அது இல்லாமலே இருக்கு. காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாதான் பூத்து கமிட்டி, அது இல்லாமலே நூற்றுக்கணக்கான, என்னுடைய பூத்தில் 50 பேர் என்னால இன்னைக்கு காட்ட முடியும், அவ்வளவு பேர் நான் பார்த்தேன். 10 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். இதை அடுத்த 2 மாசத்துக்கு அமைச்சிட்டோம்னா இதை விட வலுவான இயக்கம் எதுவுமே கிடையாது தமிழகத்தில். கடைசியாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நம்ம கிட்ட வேணா 3 தலைமுறையாக கட்டி காப்பாற்றிய ஒரு மிகப்பெரிய அரசியல் சாம்ராஜ்யம் இல்லாமல் இருக்கலாம். கிட்டத்தட்ட தொண்டர்களிடம் 5 ரூபாய் 10 ரூபாய் வசூல் செய்து கட்டிய மிகப்பெரிய அறிவாலயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்னே ஒன்று, எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், பரந்தூர் மாதிரி எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும், எல்லாவற்றையும் எதிர்த்து மக்களுக்காக நிற்பென்ற தலைவர் இருக்கிறார். அதற்கு ஒரு படி மேலே போய் இந்த தலைவர் தான் தமிழகத்தை காக்க முடியும், தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும், தமிழகத்தில் இன்னைக்கு மக்களுக்கு அடுத்த ஒரு உழைக்கக்கூடிய ஒரு உண்மையான கட்சியை கொடுக்க முடியும் என்று நம்புற மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இது 2 போதும், இது 2 போதும். அடுத்த 1 வருடம் நமக்கு கடினமான நாட்கள், கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதை நாம் நம்மளுடைய வேலையை சிறம்பட செஞ்சிட்டாலே போதும். பொதுமக்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் தயாராக இருக்கிறார்கள். நம்மளுடைய வேலையை சரியா செஞ்சிட்டாலே போதும். அடுத்த வருடம் இதே நேரத்தில், கிட்டத்தட்ட இதே சூழ்நிலையில மாண்புமிகு தமிழக முதல்வராக நமது தளபதி அவர்கள், திரும்ப சொல்வா, மாண்புமிகு தமிழக முதல்வராக தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்கும் வரை, உலகெங்கும் இது ஒலிக்கும் வரை இடைவிடாது உழைப்போம். வெற்றி நிச்சயம், வெற்றி நமதே. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு, தலைவருக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.